மகர ராசிக்காரர்களுக்கு தான் தை மாதம் என்பது உங்கள் ராசியில்தான் பிறக்கிறது. அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகரம் தை மாதம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். கண்ணு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, பதட்டம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், அதாவது மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அனுமன் சாலிசா கேட்பது நன்மையோ நன்மை ஏற்படும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். அதேபோல் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். வாக்குவாதம் வேண்டாம். உடன் வேலை செய்பவர்களை முழுதாக நம்ப வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது மகரத்திற்கு அதிமுக்கியமான அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக சிறிய வாக்குவாதங்கள் எல்லாம் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது பொறுமையாக இருந்தால் நடைபெறும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மகரத்திற்கு மிக மிக முக்கியம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசி மகரமாக இருந்தாலும் தேவையில்லாத பயணம், அதே போல் அந்த பயணங்கள் கண்டிப்பாக இருக்கிறது என்றால் சிதற்காயோ எலுமிச்சை பழத்தை வண்டி சக்கரத்தின் அடியில் வைத்தோ, அதற்காக ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டில் எப்படி வைக்கிறதுன்னு கேட்கறதில்ல. வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு தான் பரிகாரங்கள் என்பதை, பொது சொத்துக்களுக்கு பரிகாரம் கிடையாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே மகர ராசிக்காரர்கள் தேவையற்ற விஷயத்திலிருந்து முழுவதுமாக ஒதுங்கி தை மாதத்தில் சிறிது அமைதியாக இருப்பதும் ஆஞ்சநேயரை பிடித்து கொள்வதும் ஏற்றமும் அனுகூலமும் தரும்.